நல்லா வேக வச்சு ஒரு கிண்டி கிண்டி விடு, வித்தியாசமா இருக்கும்ல. அருமையான ஐடியாடா. இதை தவிர பாதாம் பருப்பு, பிஸ்தா, முந்திரி எல்லாம் போடுங்க. மச்சான், எல்லா பருப்பையும் போட்டு கிண்டுனா அது பேர் குழம்பு இல்லடா மச்சான், கூட்டு. எதுவா இருந்தாடா எவகப்பா நம்மள நம்ம ஆக்குறதா சோறு, நம்ம செய்யறதா சாம்பாரு, நம்ம வைக்கிறதா ரசம். ரசம். ஏய், ரசம் உன் இன்சார்ஜ் ஆச்சே, பண்ணிட்டியா? புளி எல்லாம் போட்டு கூட கரைச்சிட்டேன். ஐயோ, ஆனா மிளகாத்தூள் போடுறதுக்கு முன்னால ஒரு சின்ன டவுட் வந்துச்சு, அதை போடலாமா வேண்டாமான்னு. மச்சான், நீ மிளகா பொடி போட்டு ஒரு ரசம் வை, மிளகா பொடி போடாம ஒரு ரசம் வை. நல்லா இருக்கவே நம்மளும் நம்ம பிள்ளைகளும் சாப்பிடுவோம். நல்லா இல்லாத நாய்க்கு ஊத்துவோம். நாய்க்கும் பிடிக்கலன்னு வச்சுக்க, நம்ம பொண்டாட்டிய வாயில ஊத்தி விட்டுருவோம். ரெண்டு ஒண்ணு தானே. பொண்டாட்டிங்க நாங்க உங்களுக்கு நாயை விட கேவலமா போயிட்டோமா? ஏண்டி மறைஞ்சு நின்னு ஒட்டு கேக்குறியா நீ? ஆமா, நாங்க ஒட்டு கேட்டதுனாலதான் உங்க பவுஸ் என்னன்னு தெரிஞ்சது. நாக்கு அடைக்கி பேசி நாரச்சிருக்கி. நிறுத்துங்க, என்ன சும்மா மிரட்டுறீங்க? ரசத்துக்கு மிளகா பொடி போடணுமா போடக்கூடாதானே தெரியல உங்களுக்கு. அப்புறம் என்ன பெருசா வாய் சொல்றா? நாங்க ரசத்துக்கு மிளகா பொடியை போடுவோம், இல்ல மூக்கு பொடியை போடுவோம். அதை கேட்க நீ யாரு? டேய், நம்மள அடிச்சிருவோம்டா.